ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி ஃபோல்கேஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்புடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த ஆப் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து லான்ச் ஆகிய ஒரு 5 to 7 days தான் இருக்கும். ஓகேவா? ஸோ வந்து இந்த ஆப் பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த டைமில் நம்ம யூஸ் பண்ணுறது நமக்கு வந்து ப்ராஃபிட் வருமா, லாஸ் வருமா, ஐடிஃபையர் ஆகுமா, இந்த ஆப் வந்து இந்த டைமில் யூஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, இந்த ஆப்போடைய கண்டிஷனை நம்ம வந்து இந்த ஆப் பார்த்து எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலும் நான் இந்த ஆப்பில் வந்து சொல்ல போகிறேன். ஓகேவா? ஸோ ஆப்பை வந்து இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேவா? சரி, ஒரு ஆப் வந்து நியூவாக தான் லான்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறது ஒரு ஆப்பை பார்த்த உடனே எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அதில் ஒரே ஒரு டாபிக் மட்டும் தான் இருக்கும். அந்த டாப்பிக்லேயும் 4 ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இந்த இடத்துல பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஏ சீரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு டாபிக் மட்டும் இருக்குது. அதுலேயும் ஒரு 4 ப்ராடக்ட் மட்டும் தான் இருக்குது. ஸோ அப்படி ஒரே ஒரு டாபிக் 4 ப்ராடக்ட் மட்டும் இருந்தாலே அந்த ஆப் வந்து நியூவாக லான்ச் ஆகிருக்க ஆப் அப்படிங்கிறது நம்மளே புரிஞ்சுக்கலாம். இப்போ நியூவாக லான்ச் ஆகிற ஒரு ஆப்பில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமா பண்ணக்கூடாதான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னா, எப்போ ஒரு ஆப் வந்து நியூவாக லான்ச் ஆகிருக்கோ அப்போவே அதில் ஐடி ஃபயரிங்கும் அதிகமாக இருக்கும். ஐடி ஃபயரிங் அப்படின்னு சொன்னால், நீங்கள் இன்றைக்கி ரீசார்ஜ் பண்ணியிருப்பீங்க, திடீர்னு நாளைக்கு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆப் வந்து ஓப்பன் ஆகாது. அப்படி இல்லைன்னா ஒரு 10 days 15 days கிட்ட நல்லா போயிட்டுருக்கும். நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்கிரேட் பண்ணியிருப்பீங்க. எக்ஸ்ட்ரா ஒரு 20,000 30,000 போட்டிருப்பீங்க. ஒரு நெக்ஸ்ட் டேவே விட்ரா வராமல் வந்திருக்கும். அப்படி இல்லைனா ஒரு 3 days 4 days கழிச்சு உங்களுக்கு ஆப் வந்து ஓப்பன் பண்ண வராது. கேட்டால் வந்து ஐடி ஃபயர் ஆகிடுச்சு. மேனேஜர்ஸும் மெசேஜ் பண்ணாலும் உங்களுக்கு எந்த ரிப்ளையும் இருக்காது. மேனேஜர் நம்பர் மாற்றிட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்கள நீங்கள் காண்டாக்ட் பண்ணவும் முடியாது. ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் தான் இந்த ஆப் இருக்கும். ஸோ இந்த ஆப் வந்து எப்போ ஐடி ஃபயரிங் முடியும் அப்படின்னு சொன்னால், ஆப் வந்து எப்போ ப்ரமோஷன் ஸ்டேஜுக்கு வருதோ அப்போ வந்து நமக்கு என்ன ஆகும், தாராளமாக ஐடி ஃபயரிங் குறைஞ்சிரும். எப்போ ப்ரமோஷன் ஸ்டேஜுக்கு ஒரு ஆப் வந்துட்டோ அப்போ என்ன செஞ்சுருவாங்க, ஐடிலாம் ஃபயர் பண்ணாமல் ப்ரமோட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அந்த டைம் தான் ஒரு ஆப்பில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது கரெக்டான டைமு. அந்த மாதிரி டைமில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது மட்டும்தான் நமக்கு ஐடி ஃபயர் இல்லாமல் நம்ம நல்லா ஏர்ன் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ வந்து இப்போ வந்து நான் இந்த ஆப் வந்து எதுக்கு எடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னால், இந்த ஆப்பில் வந்து எப்போ ஐடி ஃபயரிங் குறைஞ்சி எப்போ ப்ரமோஷன் டைம் வரும் அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக மட்டும்தான் இந்த ஆப்பை நான் இப்போ வந்து ஒரு ரிவ்யூக்காக நான் எடுத்திருக்கேனே தவிர, இந்த ஆப் வந்து நான் வந்து ப்ரமோட் பண்ணுறதுக்காக நான் எடுக்கலை. இதோட லிங்க் வந்து இப்போதைக்கு என்கிட்ட யாரும் கேட்க வேணாம். இந்த ஆப் வந்து எப்போ ஃபயரிங்லாம் சுத்தமாக முடிஞ்சு நமக்கு இன்வெஸ்ட் பண்ணுற ஸ்டேஜ் வருதோ அப்போவே நான் வந்து என்னோடய வாட்ஸ்அப் குரூப்லேயே நான் வந்து லிங்க் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ அந்த டைமில் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ப்ராஃபிட் வரும். ஓகேவா? ஸோ என்னோடய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிட்டு என்கிட்ட என்ன டவுட்னாலும் கேட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஆப்போட லிங்க் வேணுனாலும் நீங்கள் வாங்கி, அதாவது இப்போ இல்லை, அந்த ஆப் வந்து எப்போ ப்ரொமோஷன் ஸ்டேஜில் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டேஜில் இருக்கோ அந்த டைமில் யூஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். இதை தவிர லாங் டேர்ம் ஆப்ஸு, அதுக்கப்புறம் ஆக்டிவிட்டி ஆப்ஸ்னு எல்லா விதமான ஆப்ஸும் நான் வந்து பண்ணுறேன். அது அட் த சேம் டைம் வந்து ஒரு ஆப் வந்து க்ளோஸ் ஆக போகிற சுச்சுவேஷன் இருந்தாலும் நம்ம வந்து முதல்ல வாட்ஸ்அப் குரூப்பில் தான் நான் வந்து இதை இன்ஃபார்ம் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் வந்து என்னோடய குரூப்பில் தாராளமாக ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த ஆப் பார்த்துட்டிங்கன்னா இப்போ சுத்தமாக இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டேஜில் இல்லை. ஆனால் இந்த ஆப்போட மற்ற டீலெலாம் பார்த்திங்கன்னா சாதாரணமாக ஒரு லாங் டேர்ம் ஆப் தான். அதாவது நம்ம ஜாயினிங் போனஸாக இருக்கட்டும், இன்வைட் போனஸாக இருக்கட்டும், எல்லாமே கரெக்டாக லாங் டேர்ம் ஆப் மாதிரி தான் தந்துட்டுருக்காங்க. நல்லா தான் போகும். பட் வந்து ஆனால் இப்போ இது இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டேஜ் கிடையாது. ஸோ எப்போனாலும் நமக்கு ஃபயரிங் ஆகிற ஸ்டேஜில் தான் இந்த ஆப் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ மற்றபடி ஆப்போட டீட்டெயிலாக வந்து நல்லா தான் இருக்குது. வாட்ஸ்அப் குரூப்பு, மேனேஜர் சைட்லேருந்து மெசேஜ் எல்லாமே வந்து கரெக்டாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த ஆப்பை பார்க்கும்போது ஆல்ரெடி வந்து வோல்கேஃப் அப்படிங்கிற ஆப்புடைய செகண்ட் ஆப் மாதிரியும் இது தெரியுது. ஓகேவா? ஸோ செகண்ட் ஆப்பாக இருக்கலாம், அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் வந்து இந்த ஆப்புடைய ஃபுல் டீட்டெயில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால், ரிவ்யூ என்ன அப்படின்னா, இந்த ஆப் வந்து இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற ஸ்டேஜ் கிடையாது. இப்போ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவும் கூடாது ஆப்பில். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த ஆப்புடைய ப்ரமோஷன் ஸ்டேஜ். எப்போது இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டேஜ் எப்போனா மேனேஜரே சொல்லி ப்ரமோட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அந்த டைமில் வந்து அவங்களுக்கு ஆட்கள் உள்ளே வரணுங்கிறதுல மட்டும்தான் மோட்டிவேட்டில் இருப்பாங்களே தவிர, நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறோம், எவ்வளோ அமௌண்ட்டை வந்து ஏர்ன் பண்ணிகிட்ருக்கோங்கிறதுல அதில் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணவே மாட்டாங்க. ஸோ அந்த டைம் தான் நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற கரெக்டான டைம். அந்த டைமில் நம்ம ஹையாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி சூப்பராக எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆப் வந்து க்ளோஸ் ஆக போகுது அப்படின்னா 20 daysக்கு முன்னாடி நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிச்சி இன்ஃபார்ம் பண்ணவும் முடியும். ஸோ அந்த வகையில் வந்து நம்ம ஈஸியாக என்ன செஞ்சிடலாம், அந்த ஆப் வந்து க்ளோஸ் பண்ண போகிறத கண்டுபிடிச்சிடலாம். ஸோ லாஸ் இல்லாமல் 90% வந்து நம்ம ஈஸியாக இன்வெஸ்ட் பண்ணி ஏர்ன் பண்ணிவிட்டு போயிடலாம். ஓகேவா?
ஸோ இவ்வளோ தான் இந்த ஆப்போடைய ரிவ்யூ. ஸோ இப்போ வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இந்த ஆப்பை பார்க்கும்போது நீங்கள் ஆல்ரெடி இந்த ஆப்பில் வந்து ஒரு மினிமம் ப்ராடக்ட்டில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா கூட நீங்கள் என்ன செய்ய தேவையில்லை, இதுக்கப்புறம் எந்த அப்கிரேடும் பண்ணவே வேண்டியதில்லை. ஹையாக அப்கிரேட் பண்ணியிருந்தாலும் நீங்கள் வந்து விட்ரா மட்டும் போடுங்களே தவிர வேறு யாரையும் இந்த ஆப்பில் நீங்கள் என்ன செய்ய வேண்டியதில்லை, ஜாயின் பண்ண விட வேண்டியதே இல்லை. இன்வைட்டும் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஏன்னா வந்து எப்போ க்ளோஸ் ஆகுங்கிறது தெரியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்கு இல்லையா? ஸோ இன்னொரு 2 மந்த்து அல்லது 1 மந்த் அல்லது 2 மந்த்து போனதுக்கப்புறம் ஆப்பே வந்து நல்ல சுச்சுவேஷனில் சூப்பராக நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த டைமில் அல்லது சம்டைம்ஸ் வந்து ஃபுல்லாக ஃபயர் ஆகி ரீஎன்ட்ரி மாதிரி கொடுக்கும். ஸோ அந்த மாதிரியான டைமில் நிறைய ஆப்ஸ் வந்து நம்ம போட்டு நம்ம வந்து எடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ அதனால தான் நம்ம எப்போவுமே என்ன செய்யறதில்ல, புது ஆப்ஸை வந்து யாரும் எடுத்து தெரியாமல் யூஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ நான் வந்து இந்த வீடியோவே போடுறேன். ஓகேங்களா?